بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن الأصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியம் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்குழுவிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையில் ஆரம்பமாக இந்த நல்மொழியை ஞாபகப்படுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஏகத்துவ கலிமாவை எத்தி வைப்பதற்காக இந்த உலகத்தில் எண்ணற்ற நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவரவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவை எத்தி வைத்தார்கள். அத்தனை நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும் இறுதியாக வந்த நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு இறங்கிய இறை செய்தியை கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அப்படியே ஈமான் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளின் மீதும் அவர்களுக்கு பின் வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நல்லவர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களது குடும்பத்தார் மீதும் எனது குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பொருத்தமும் மன்னிப்பும் இன்றும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு கிருபையினால் நாமெல்லாம் ஒரு கண்ணியமான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட கண்ணியமான மாதம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் மாதம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட முஹர்ரம் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, வரலாறுகளில் பல வரலாறு படைத்த வரலாறு வெற்றிகளை படைத்த பல வழிகளை சுமந்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான நாளையும் கடந்து வந்திருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் 14வது அத்தியாயம் 5வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுவான். வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக மக்களுக்கு அல்லாஹ் செய்தி அறிவிப்பான். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் எந்த நாளில் அல்லாஹ்வுடைய அருள்
அதிகமாக பொழியப்பட்டதோ, அதே போன்று இந்த உலக வாழ்க்கையில் எந்த நாளில் அல்லாஹ்வுடைய எதிரிகள் அதிகமாக தும்சம் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு கருவறுக்கப்பட்டார்களோ அந்த நாளை நினைவு கூறுவதற்குத்தான் வதக்கிருகும் ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவுபடுத்துங்கள். உலக வாழ்க்கையில் மனிதனுடைய உலக வாழ்க்கையில் எந்த நாளில் அதிகமான நன்மைகள் பெறப்பட்டதோ அதிகமாக தீமைகள் நடந்ததோ அந்த நாட்களை நினைவு கூறுவது என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் புலநிர்மாணம் செய்து கொள்வதற்கும் புத்துணர்ச்சி செய்து கொள்வதற்கும் தன்னைத்தானே செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் அது உகந்ததாக உதவியாக இருக்கும் என்பது இந்த வசனம் நமக்கு வழிகாட்டும். அல்லாஹ்வுடைய அருள்குரிய நாள் என்று நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தேடி பார்த்தால் 10 முக்கிய 10 நாட்களை 10 முக்கிய 10 நாட்கள் நமக்கு முக்கியமான நாட்களாக நமக்கு அமையும். ரமலான் மாதம் முழுவதுமே அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமான நாட்கள். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கத்ரை எந்த நாட்கள் சுமந்திருக்கின்றதோ அது அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமான நாட்கள். அதே போன்று துல்ஹஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் அதிலும் குறிப்பாக உதுஹியாவுடைய நாட்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமான நாட்கள். அதே போன்று நாம் கடந்து வந்திருக்கின்ற முஹர்ரத்தினுடைய முதல் 10 நாட்கள் அதிலும் குறிப்பாக முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நாள் நமக்கு மிக முக்கியமான நாட்கள். இந்த நாட்களிலெல்லாம் மூமின்களாகிய நாம் நினைவு கூறுவது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு மூமின்களுக்கும் கடமை என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக வழிகாட்டும். ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட நாட்களை கடந்து வந்திருக்கின்றோம் என்பது வரலாற்று ரீதியாக நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வரலாறுகளில் பல வெற்றிகளை பதிவு செய்த, வரலாறுகளில் பல நாட்களில் பல மாற்றங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உதவியும் பெற்றுத்தந்த, அல்லாஹ்வுடைய எதிரிகள் எல்லாம் கூண்டோடு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு வேறறுக்கப்பட்டு தும்சம் செய்யப்பட்ட மிக முக்கியமான நாட்களான அதுவும் முஹர்ரத்தினுடைய 10வது நாளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இதன் காரணத்தினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களுக்கு, இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இந்த மாதத்தில் நாம் நினைவுபடுத்தக்கூடிய, நினைவு கூறக்கூடிய, நின்று நினைவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் என்றால் வரலாற்றிலிருந்து நீக்க முடியாத, மறக்க முடியாத 2 நிகழ்வுகளை, 2 நிகழ்ச்சிகளை நம்மால் நினைவுபடுத்த முடியும், நினைவு கூற முடியும். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் கொடுங்கோல ஆட்சி செய்த ஃபிரௌனை எதிர்த்து போராடி அந்த கொடுங்கோல ஆட்சி செய்த ஃபிரௌனும் அவர்களுடைய கூட்டத்தாலும் அழிந்து போனதும் அழிக்கப்பட்டதும் இந்த மாதத்தினுடைய 10வது நாளில் தான். அதே போன்று இந்த உம்மத்தில், இந்த சமுதாயத்தில் துக்க வரலாறாக, துக்க நாளாக பதிவு செய்யப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்களில் ஒருவராக இருந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலா போரில் வஞ்சம் செய்து படுகொலை செய்யப்பட்ட அந்த நாள் மிக முக்கியமான வரலாறுக்கு சொந்தமான நாட்களாக பதிவு செய்யப்படுகிறது. நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். முஹர்ரத்தினுடைய 10வது நாள் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்தே சிறப்புக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய நாளாகத்தான் பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்திற்கும் அந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக, சிறப்புக்குரிய நாளாக, மேன்மைக்குரிய நாளாகத்தான் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த மாதத்தில், அந்த 10வது நாளில் நாம் மாத்திரமல்ல, நமக்கு முன்னால் ஷரியத்தினுடைய சட்டங்கள் வழங்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களும் அந்த நாட்களில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு ரமலானுடைய மாதத்திற்கு முன்பாகவே அந்த நாட்களில் கடமையாக்கப்பட்டிருந்தது. ரமலானுடைய மாதம் எப்பொழுது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதன் பிறகுதான் ஆஷுராவுடைய நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டது. இப்பொழுது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா,
இந்த நாளை நாம் துக்க நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது கொண்டாட்டத்திற்குரிய நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஏனால் வரலாறை புரட்டி பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தந்த நாள் அந்த நாள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய எதிரிகள் அதிகமாக அழைக்கப்பட்ட நாள் என்பதால் அந்த நாளை கொண்டாட்ட நாளாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி இல்லை என்றால் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவராக கருதப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்களில் ஒருவரான இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட நாள் என்பதால் அந்த நாளை துக்க நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பதாக பார்க்கும் பொழுது மார்க்க அறிஞர்களுடைய அதிகமான அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால் அந்த நாளை கொண்டாட்டத்திற்குரிய நாளாகவும் எடுக்கக்கூடாது, மாத்திரமல்ல துக்க நாளாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் அந்த நாளில் முஸ்லிம்களாகி முஸ்லிம் சமுதாயம் என்னத்தான் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டும் பொழுதோ அந்த நாளில் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு அதிகமாக உதவிகள் செய்ய வேண்டும், அந்த நாளில் நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு விசாலமாக செலவு செய்ய வேண்டும். இதை தாண்டி ஒரு முஸ்லிம் சமூகம், ஒரு முஸ்லிம் இதை தாண்டி எந்த கொண்டாட்டத்திற்குரிய நாளாக எடுக்கவும் கூடாது. மாத்திரமல்ல, முஸ்லீம் என்ற பெயரால் ஷியா கூட்டத்தார்கள், ஷியா சமுதாயம் முஸ்லீம் என்ற பெயரால் அந்த நாளில் உடல் முழுவதும் கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு, மாத்திரமல்ல நெஞ்சத்திலும் முதுகிலும் கன்னத்திலும் கைகளாலும் இரும்பு சங்கிலிகளாலும் அடித்துக் கொள்வது போல் தன்னுடைய துக்க நாளாக எடுத்துக்கொள்வது போல் நாம் துக்க நாளாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் முஹர்ரம் நாள், அதுவும் குறிப்பாக 10வது நாள் வந்துவிட்டாலே ஷியா சமூகத்தினுடைய அவர்களுடைய அடையாள சின்னமே அந்த நாளை ஒரு கருப்பு நாளாக ஆக்கப்பட வேண்டும். அந்த நாள் முழுவதும் கிட்டத்தட்ட முஹர்ரத்தினுடைய முந்திய அல்லது பிந்திய 40 நாட்கள் கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு, குறிப்பாக முஹர்ரத்தினுடைய 10வது நாள் வந்துவிட்டால், ஆஷுரா தினம் வந்துவிட்டால் கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய உடலிலும் நெஞ்சத்திலும் முதுகிலும் கன்னத்திலும் கைகளாலும் சங்கிலிகளாலும் அடித்து கொண்டு தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்படி அடித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மார்க்கம் அதற்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் சொல்லவில்லை. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பாகவே ஆஷுரா என்ற ஒரு நாள் இருந்தது, முஹர்ரத்தினுடைய 10வது நாள் என்று ஒன்று இருந்தது. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று அங்கு யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்த்து, நானும் நோன்பு வைக்கிறேன், நீங்களும் நோன்பு வைங்கள் என்று தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து ஏவிய அந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு பிறகுதான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டதினால் ஆஷுராவுடைய நாள் உண்டாக்கப்பட்டது என்றால் அது தவறான ஒரு கருத்து. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆஷுராவுடைய நாள் அனுசரிக்கப்பட்டு வந்தது. இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த நாளில் பலவிதமான வரலாற்று நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், முஹர்ரத்தினுடைய 10வது நாளில். அதே நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே நாளில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட ஈமான் கொண்ட மக்கள் அந்த பெரும் வெள்ளத்தில் இருந்து கப்பலின் மூலமாக பாதுகாக்கப்பட்டார்கள். அதே நாளில் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் இருளிலும் மீன்களுடைய வயிற்றில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் என்றால் அது முஹர்ரத்தினுடைய 10வது நாளில் தான். இன்னும் சொல்வதாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து சூனிய போட்டி நடந்த சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த சூனிய போட்டியில அல்லாஹ் தஆலா சூனியத்தை முறியடித்து அல்லாஹ்வுடைய வல்லமையை நிறுவியது அந்த நாளில் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையும் அல்லாஹ் தஆலா நைல் நதியை 12 பாகங்களாக பிரித்து பாதை அமைத்து கலக்கச் செய்து ஃபிரௌனையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் மூழ்கடிக்க செய்தது அந்த நாளில் தான்.
உலகம் படைக்கப்பட்ட நாளில் முதலாக மழை பொழிந்தது அந்த நாளில் தான். இன்னும் சொல்வதாக இருந்தால் காபா வெறும் கட்டிடமாக இருந்து ஆடை போர்த்தி அழகு பார்த்தது அந்த நாளில் தான். இதுவரைக்கும் அந்த நாளில் தான் என்ன செய்கிறாங்க, காபாவுக்கு துணிமாற்றம் நடப்பதையும் ஆடை போர்த்துவதே அந்த நாளில் தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வரலாற்றில் நெடுகிலும் நாம் வரலாற்றை வாசித்து பார்த்தால் அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா சுபிட்சத்தையும் வெற்றியும் அளித்த நாள் அந்த நாள். அல்லாஹுடைய எதிரிகளை தும்சம் செய்து அழிக்கப்பட்ட நாள் அந்த நாள். நான் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த நாளை நாம் துக்க நாளாக கொண்டாடணுமா அல்லது சந்தோஷ நாளாக கொண்டாடணுமா என்று பார்த்தால் மார்க்க அறிஞர்களுடைய பெரும்பான்மையான கருத்து மார்க்கம் எது சொல்லித்தரப்பட்டதோ நோன்பு வைக்கலாம், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்யலாம், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், அந்த நாளில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். இதைத்தான் மார்க்கம் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுகிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலாவுடைய வரலாறை வாசிக்கும் பொழுது அதில் கொல்லப்பட்டவர்களும் முஸ்லிம்கள், எதிர்த்து போராடியவர்களும் முஸ்லிம்கள். இந்த வரலாறு வாசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு வஞ்சம் செய்யப்பட்டு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு 50 வருடங்களுக்கு பின்பு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பகதாதுக்கு அருகாமையில் உள்ள கர்பலா என்ற ஒரு மைதானத்தில் கொடுமையாக கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் எதிர்த்து நின்று களமாடிய அந்த கர்பலா போர் என்பது நாடு பிடிப்பதற்காக வேண்டியோ ஆட்சியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நான் ஒரு பெரிய போர் தளபதி, அதனால் போர் செய்து மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டியோ அந்த போர் நடத்தப்படவில்லை. முழுக்க சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து முழுக்க கொடுங்கோல ஆட்சியாளர்களை எதிர்த்து நடத்தப்பட்ட போர் கர்பலாவுடைய போர். எந்த அளவுக்கு என்று பார்க்கும் பொழுது வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது தனக்கு தாங்களே முடிசூட்டி கொண்டார்கள். பொதுவாக நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி எலெக்ஷன் அந்த காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் நடத்தப்பட்டது செலெக்ஷன். நீங்கள் ஹலீஃபாவாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மக்களும் யோகவித்த கருத்தின்படி அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். செலெக்ஷன் இல்லாமல் தங்களுக்கு தாங்களே முடிசூட்டி மன்னனாக அறிவித்த பொழுது அது அராஜக ஆட்சியை, கொடுங்கோல ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து நடைபெற்ற போதுதான் அந்த போர். கிட்டத்தட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஒட்டுமொத்தமாக கொலை செய்யப்பட்ட போர் அந்த போர். ஒரு சின்ன குழந்தை கூட பாக்கி வைக்கல. அவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாமல், தண்ணீர் ஒரு ஆறு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த ஆற்றினுடைய தண்ணீரை கூட குடிக்க முடியாத அளவுக்கு கொடுமையாக கொலை செய்யப்பட்டார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு. எந்த அளவுக்குன்னா அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன ஒரு 2 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்காவது தாகத்திற்கு தண்ணீர் கொடுங்கள் என்று எதிரிகளிடம் மண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது எதிரிகளுடைய ஒரு அம்பு அந்த குழந்தையினுடைய கழுத்தை தாக்கியது. அந்த அளவுக்கு இரக்கமே பார்க்காம கொடூரமாக நடத்தப்பட்ட அந்த போரில் ஒரே ஒருவரை தவிர மற்ற அனைவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள். அதில் ஒரே ஒரு ஆள் தப்பித்தார்னு சொன்னால் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தில் வந்த அவர்களுடைய பேரர்களில் ஒருவர். இவர் ஏன் கொல்லப்படலை அப்படின்னு சொன்னால், இவர் அன்றைக்கு நடந்த அந்த போரில் உடல்நடை குறைவின் காரணமாக அவர்களுடைய கூடாரத்திலேயே தங்கிட்டார். அதன் காரணத்தினாலேயே அவர்கள் அந்த போரில் கலந்துக்கல, அதனால் பாதுகாக்கப்பட்டார். அவரின் மூலமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பரம்பரையும் இன்றளவுக்கும் அல்லாஹு தஆலா நீடித்து நிலைக்க செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா இன்று வரைக்கும் நிலைக்க செய்திருக்கிறான். ஒட்டுமொத்த ஒரு முஸ்லிம்களுடைய உண்மையான கொள்கை கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்களின் மீதும், அவர்களை கொலை செய்வதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களின் மீதும், அவர்களை கொலை செய்வதற்கு யாரெல்லாம் ஆலோசனை கூறினார்களோ அவர்களின் மீதும், அவர்களை கொலை செய்த பிறகு அந்த கொலை செய்தியை
கேட்டு யாரெல்லாம் சந்தோஷப்பட்டார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமினுடைய உண்மையான கொள்கை கோட்பாடாக இருக்க வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட நாள் கருப்பு தினம், மறக்க முடியாத நாள், வரலாற்றிலிருந்து அழிக்க முடியாத நாள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்லப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மரணத்திற்காக வேண்டி இன்ற அளவுக்கும் துக்கம் கொண்டாடலாமா அல்லது துக்கம் அனுசரிக்கலாமா என்று பார்த்தால் மார்க்க அறிஞர்களும் சரி, மார்க்கம் தெரிந்தவர்களுக்கும் சரி, நமக்கெல்லாம் மார்க்க ஒரு விஷயத்தை வழிகாட்டும். உலகத்தில் யார் மரணித்தாலும் அவர்களுடைய மரணத்திற்காக வேண்டி 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிப்பதற்கு மார்க்கம் யாருக்கும் அனுமதி தருவதில்லை. ஆனால் ஒரு கணவனை இழந்த மனைவிக்கு மாத்திரம் மார்க்கம் 4 மாதம் 10 நாள் அவர்கள் மாத்திரமே, அந்த பெண் மாத்திரமே துக்கம் அனுசரிப்பதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. அவள் அல்லாத மற்ற யார் உலகத்தில் மரணித்தாலும் துக்கம் அனுசரிப்பதற்கு மார்க்கம் அனுமதிப்பதில்லை. முஹர்ரம் மாதம் வந்தாலோ அல்லது முஹர்ரத்தினுடைய 10வது நாள் வந்தாலோ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரால் இந்த மார்க்கத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் கண் கொண்டு பார்க்க முடியல. அந்த நாளில் எந்த விதமான நல்ல காரியமும் செய்வதில்லை. குறிப்பாக அந்த நாளில் பலவிதமான அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே மார்க்கம் ஒருவர் இறந்ததற்கு துக்கம் அனுசரிப்பதற்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய 4 கலீஃபாக்களில் 3 கலீஃபாக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டு தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கடந்த வாரங்களில் கூட உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியிருப்பேன். துல்ஹஜ்ஜாவினுடைய கடைசி வாரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெஹராபில் வத்தி கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக விஷத்தில் ஊற வைக்கப்பட்ட குருவாளால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்காக நாம் துக்கம் அனுசரிக்கிறோமா? இல்லை. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமையாக கொலை செய்யப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஞ்சகமாக அழைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். 3 கலீஃபாக்களுக்கு நாம் துக்கம் கொண்டாடுறோமா, துக்கம் அனுசரிக்கிறோமா, அல்லது துக்கம் அனுசரிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா என்று பார்த்தால் அது கிடையாது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டுகளில் ஒரு கொடூரமான கொடுமை செய்யப்பட்ட ஒரு கொலை இருக்குதுன்னு சொன்னால், உஹது போரில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடூரமாக உடல் சின்ன பின்னமாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவர்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு கூட சில பாகங்கள் கிடைக்கல. கிடைச்ச உடல் உறுப்புகளை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கமே செய்தார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டுகளில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய ஷஹீதை, அவர்களுடைய உடலை பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு கொடூரமாக அவர்களுடைய உடல் சின்ன பின்னமாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மார்க்கம் துக்கம் கொண்டாடுவதற்கு, துக்கம் அனுசரிப்பதற்கு அனுமதி உண்டா என்று பார்த்தால் அது கிடையாது. ஆனால் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் முஸ்லீம்களுடைய பெயரால் இருந்து கொண்டு, அல்லது இவர்கள் காபிர்களுடைய பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள், அல்லது ஷியா முஸ்லிம்கள் இவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருப்பதன் காரணத்தினால், அல்லது வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஷியா முஸ்லிம்களுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு சொன்னால், முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் சில மார்க்கத்தில் இல்லாத சில விஷயங்களை செய்து, இன்னும் சொல்லப்போனால் சில கொடுமையான விஷயங்களை, மாற்று மதத்தார்களுடைய செயல்பாடுகளில் முஸ்லீம் சமூகம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் வேதனைக்குரிய விஷயம். முஹர்ரம் மாதத்தினுடைய முந்தைய 40 நாள் அல்லது பிந்திய 40 நாள் எந்த விதமான நல்ல காரியத்தையும் செய்வது கிடையாது, வீடு கட்டுறது கிடையாது. அப்படியே வீடு கட்டினா புதுமனை புகுவிழா செய்கிறதே இல்லை. அதே மாதிரி திருமணம் முடிக்க மாட்டார்கள். அப்படியே திருமணம் முடிச்சிருந்தால் கூட புதுமண தம்பதிகளை பிரித்து விட்டுருவாங்க, இந்த மாதத்தில் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாது என்பதாக. அல்லது பஞ்சா என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரமான விஷயங்களை, அட்டூழியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கிராம பகுதியில் பார்த்தோன்னு சொன்னால் தீமிதி திருவிழா என்பதாக முஸ்லீம் சமூகம்
செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே மார்க்கத்தின் பெயரால், முஸ்லீம் என்ற பெயரால் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பகிரங்கமான எச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கைன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் மாற்றாருடைய செயல்பாடுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். நான் மேலே சொன்ன எல்லா விஷயமே மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகள். அதை முஹர்ரம் மாதம் என்ற பெயரால், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் என்ற பெயரால், முஸ்லிம்களினுடைய என்ற பெயரால் இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் முஸ்லீம் சமூகத்திலேயே நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பகிரங்கமான எச்சரிக்கை, இது யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, அது செயல்பாடுகள் யார் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய செயலை சார்ந்தவர்கள். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியத்தில் கூட முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் மாற்றார்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது என்ற விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதனால தான் ஆஷுராவுடைய நோன்பு தினத்தில் கூட யூதர்கள் 10வது நாள் நோன்பு வைக்கிறார்கள். அதனால் நாம் யூதர்களுக்கு ஒப்பாக 10வது நாள் மாத்திரம் நோன்பு வைக்கக்கூடாது. ஒன்று முன்னாடி என்ன செய்யணும், தாசுஹா என்று சொல்லக்கூடிய 9வது நாள் நோன்பு வச்சுக்கணும். அப்படி இல்லை, வசதி இல்லை, 10வது நாளை சேர்த்து 11வது நாளை என்ன செஞ்சுக்கணும், ஒன்று முன்னாடி அல்லது பின்னாடி சேர்த்து நோன்பு வையுங்கள், அது யூதர்களுக்கு மாற்றமாக அமையும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியத்தில் கூட நாம் மாற்று மத சகோதரர்களை, மாற்று மத சமயத்தை பின்பற்றிவிடக்கூடாது என்ற விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். பொதுவாக நாம் தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறோம். பாங்கு என்ற இந்த கலிமா தொழுகை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தஆலா கடமையாக்கிட்டான். இப்போ 5 நேர தொழுகைக்கும் மக்களை பள்ளிவாசலின் பக்கம் அழைக்க வேண்டும். பாங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தொழுகைக்காக வேண்டி மக்களை எப்படி அழைக்க வேண்டும் என்ற மஷூராவை, என்ற ஆலோசனை கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு செய்கிறாங்க. தொழுகைக்காக வேண்டி மக்களை டயத்துக்கு கரெக்டான சரியான நேரத்திற்கு அழைக்க வேண்டும். சுபுடைய நேரம், லுஹருடைய நேரம், எல்லா மக்களும் கவனக்குறைவாக இருப்பாங்க. அவங்கள தொழுகைக்காக வேண்டி ஞாபகப்படுத்தி அழைக்க வேண்டும். எப்படி அழைக்கலாம், ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் பள்ளிவாசல் பக்கம் கொண்டு வரணும். நாம் எப்படி அழைக்கலாம் என்பதாக ஆலோசனை கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் அந்த நேரம் வந்த உடனே மணி அடிக்கலாம். மதீனாவில் என்ன செய்யலாம், ஒரு உயரமான இடத்துல நின்று மணி அடிக்கலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சஹாபாக்கள் ஆலோசனை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சங்கு ஊதலாம் அப்படின்னு சொன்னாங்க. தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் சங்கு ஊதி அதை ஞாபகப்படுத்தலாம் என்பதாக அதையும் மறுத்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் நெருப்பு மூட்டி ஞாபகப்படுத்தலாம். ஒவ்வொரு தெருக்கு முன்னாடி என்ன செய்யலாம், நெருப்பு மூட்டி அதை ஞாபகப்படுத்தலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் ஆலோசனை சொன்னார்கள். 3 விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள். மறுப்பதற்குண்டான காரணம், மணியடிப்பது கிறிஸ்தவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய வணக்கத்திற்கு நம்முடைய தொழுகை ஒப்பாக ஆகிவிடக்கூடாது. சங்கு ஊதுவது என்பது யூதர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய பழக்க வழக்கத்திற்கு நம்முடைய வழக்கம் சொந்தமாகிவிடக்கூடாது. அதே மாதிரி நெருப்பு மூட்டுவது நெருப்பு வணங்கிகளாக இருக்கக்கூடிய மஜூசுகளுடைய பழக்க வழக்கம், நம்முடைய வழக்கம் அவர்களுடைய செயல்பாடுக்கு ஒத்து வந்து விடக்கூடாது. அதனால் அந்த மஷூரா எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாமல் அப்படியே கூட்டத்தை கலைச்சாங்க. எந்த முடிவும் எடுக்கலை. தொழுகைக்கு எப்படி அழைக்கலாம் என்ற எந்த விதமான ஆலோசனை கூட்டம் நடக்கும் பொழுது எந்த விதமான முடிவுமே இல்லாமல் அந்த கூட்டத்தை கலைச்சாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு சில பேர்களுடைய கனவில் பாங்கினுடைய களிமா காட்டப்பட்டு ஒருவர் பாங்கு சொல்வது போலவே வந்து காட்டப்பட்டது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க சில சஹாபாக்கள்.
அதை ஏற்றுக்கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையே இஸ்லாத்தினுடைய வழிமுறையாக பாங்கினுடைய கலிமாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணத்தினால் இன்று வரைக்கும் அல்ல, கியாமத்து வரைக்கும் அதுதான் நடைமுறை. நாம் சொல்லக்கூடிய பாங்கு தான், அசான் தான் தொழுகைக்குண்டான அறிகுறி, தொழுகைக்குண்டான அழைப்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு அதை அர்ப்பணித்தார்கள். அப்படி இல்லாமல் மற்ற பாங்கு சொல்வதை தவிர்த்து மற்ற மதத்தினுடைய சமயத்தினுடைய செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய செயல்பாடு ஒத்து விடக்கூடாது என்ற விஷயத்தை நோக்கமாக வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அனைத்து ஆலோசனைகளுக்கும் மறுப்பு தெரிவித்து கடைசியாக இந்த பாங்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கருப்பு ஆடை என்பது துக்கத்திற்குடைய ஆடை. இந்த நாட்டில் மட்டும்தான் ஏதாவது ஒரு கட்சி தலைவரோ அமைப்பின் தலைவரோ அல்லது ஒரு இயக்கத்தினுடைய தலைவரோ மரணித்து விட்டால் அதை சோகத்தினுடைய அடையாளமாக நாம் கருப்பு ஆடை என்று செஞ்சுக்கிறோம், அணிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லை, அரசாங்கம் நமக்கு உகத்துப்படாத நமக்கு ஒத்து வராத ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்களை மக்களின் மீது திணித்தால் அதை எதிர்ப்பை காட்டுவதற்காக வேண்டி அல்லது கண்டனை உரை நிறுத்துவதற்காக வேண்டி நம்மளுடைய எதிர்ப்பு காட்டுவதற்காக வேண்டி கருப்பாட அணைகிறாங்க. ஆனால் இதுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதே போன்று ஷியாக்கள் கொண்டாடுவது போல முஹர்ரத்தினுடைய முந்திய 40 நாள் அல்லது பிந்திய 40 நாள் எங்களுடைய சோகத்தை, எங்களுடைய கவலையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரால் கருப்பு ஆடை அணிந்து கொண்டு வருவதும் மார்க்கத்திற்கும் அந்த ஆடைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஹை மக்காவில் அல்லாஹு தஆலா மக்காவினுடைய வெற்றியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் கொடுக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் என்றும் அணியாத அன்றைய தினம் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலப்பாகை அணிந்து கொண்டு மக்காவினுடைய வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். மார்க்கத்தில் இதுக்கு மாத்திரம்தான் அனுமதி உண்டே தவிர நம்மளுடைய கவலையை வெளிப்படுத்துவதற்கோ நம்மளுடைய சோகத்தை வெளிப்படுத்துவதற்கோ நம்மளுடைய அனாச்சாரமான விதத்தான காரியத்தை வெளிப்படுத்துவதற்கோ மார்க்கத்திற்கும் அந்த ஆடைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹு தஆலா வாழும் காலமெல்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எதை தெளிவாக வழிமுறையாக வழிகாட்டுகிறதோ அதன்படி வாழ்வதற்கும் வழிபடுவதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபை இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நம் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக என்று கூறி எனது வார்த்தையை நிவர்த்தி செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.